வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 12th December 2025. ஸோ இன்றைக்கி நம்ம மெயின் மார்க்கெட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 hours தான் நம்மளுக்கு வாலட்டாலிட்டி இருந்துச்சு. ஆஃப்டர் 11:10 மேலே பார்த்தீங்கன்னா வாலட்டாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,971 ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்டீப் ஃபால் இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கேருந்து ஒரு ரைஸ் இருந்துச்சு. ஸோ 11:10 PM அப்புறம் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,046 வந்து செட்டில் ஆயிருக்கு. ஸோ 26,000 மேலே வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் a குட் சைன். ஸோ 0.57% ஹையர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதுவுமே இன்றைக்கி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ 59,389 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.3% ஹையர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 85,267 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.53% ஹையர். ஸோ இந்தியா வீக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மண்டே டியூஸ்டே பார்த்துட்டோம். ஸோ ஒரு இன்டிசிசிவ்னஸ் இருந்துச்சு நம்ம மார்க்கெட்ஸில். ஸோ அதனால் வாலட்டாலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்தியா வீக்ஸ் அதுவே ஷூட் அப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ஃபெட் டிசிஷன் வந்ததுக்கப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடேல நல்லா கூல் டவுன் ஆயிருக்கு. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.81% திரும்ப கூல் டவுன் ஆயிருக்கு. 10.10 வந்து செட்டில் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே நல்ல சைன்ஸ் இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இன் நிஃப்டி 50 பார்த்துடலாம். டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிண்டால்கோ ஒரு 3.37% ஹையர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ஒரு 3.31% ஹையர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டர்னல் ஒரு 2.44% ஹையர். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேலி ஆகிருக்கு. ஸோ எஸ்பெஷலி ஹிண்டால்கோ அண்ட் டாடா ஸ்டீல். ஸோ நிஃப்டி மெட்டலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. சில்வருமே வந்துட்டு 2 lakhs தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் HUL ஒரு 1.95% லோவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா ஒரு 0.76% லோவர். நெக்ஸ்ட்டு ஐடிசி ஒரு 0.69% லோவர். ஸோ இன்றைக்கி எல்லாமே மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால அது நல்லா டாப் கெய்னர்ஸில் இருக்குது. வேறஸ் FMCG கொஞ்சம் டல்லாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதான் HUL அண்ட் ஐடிசி வந்து நெகட்டிவ் டேட்டில் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராடர் இண்டிசஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி ப்ராடர் இண்டிசஸ் எல்லாமே திரும்ப ஒரு பையிங் ஜோனில் தான் இருந்துச்சு. ஸோ நிஃப்டி மிட் கேப் 100 செட்டில் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,283 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 1.18% ஹையர். நெக்ஸ்ட் ஸ்மால் கேப் 100 பார்த்தீங்கன்னா 17,389 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.94% ஹையர். நிஃப்டி மைக்ரோ கேப் பொறுத்த வரைக்கும் 22,366 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.28% ஹையர். ஸோ நிஃப்டி மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்லேயும் பையிங் இருக்கிறது நல்ல சைன். நேற்றுக்குமே பையிங் இருந்துச்சு, இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல பையிங் இருக்குது. எஸ்பெஷலி மிட் கேப் வந்து ஒரு ஹெவி செல் ஆஃப் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேயே வந்து பையிங் இருக்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். யார் பை பண்ணியிருக்கான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக்டாரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா செக்டார்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. எஸ்பெஷலி ஸ்டார் பெர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல் ஒரு 2.63% ஹையர். ஸோ FMCG நம்ம முன்னாடியே பார்த்தோம், நிஃப்டி 50லேயுமே ஒரு நெகட்டிவ் டேட்டில் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு மைனர் 0.24% லோவர். நிஃப்டி ஆட்டோ பொறுத்த வரைக்கும் 0.58% ஹையர். நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் 0.47% ஹையர். ஸோ ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ரேலி ஆகிட்டு இருக்குது இந்த வீக் பொறுத்த வரைக்கும். ஸோ அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஐடி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் செக்டர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டியுமே ஒரு 1.53% ஹையரில் வந்து செட்டில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஒரு 0.11% ஹையர். ஸோ ஓவரால் பார்க்கும்போது செக்டார்ஸில் எல்லா செக்டார்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. எஸ்பெஷலி மெட்டல் அண்ட் ரியாலிட்டி இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. வேறு FMCG பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் டேட்டில் செட்டில் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கரன்சி மார்க்கெட்ஸ் பார்த்துடலாம். கரன்சி மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 98.46 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. USD INR பொறுத்த வரைக்கும் திரும்ப டிப்ரிஷியேட் ஆகிட்டு ஒரு 90.42 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு இன்றைக்கி மெட்டல்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. சில்வர் கோல்டுமே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு 4,338 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேறஸ் பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு 61.10 வந்து செட்டில் ஆயிருக்கு. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டியே ஃப்ளாட் இது காமிச்சிட்டு இருக்கு. வேறஸ் டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு 0.17% ஹையர் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று US மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் அண்ட் S&P 500 பாசிட்டிவ் டேட்டில் இருந்துச்சு. வேறஸ் நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவில் இருந்துச்சு. ஸோ நம்ம காலையில் அதனால தான் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு US மார்க்கெட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால ஓவர் 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டில் தான் மார்க்கெட்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.